வணக்கம். இன்னைக்கு தேதி 20ஆம் தேதி 3வது மாதம் 26 இப்போது மணி 6:50. இப்போதைக்கு மலேசிய தூதரகம் சென்னை தென் இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இவர் ஐயா தான் வந்துட்டு உயர்ந்து சரவணகுமார். இவர் தான் இங்க மலேசியாவுடைய தூதரக கொன்சுல் ஜெனரல் சென்னைக்கு தூதரா இருக்கிறாரு. ஸோ வந்து பார்த்தா ரொம்ப நல்லா அழகா கவனிச்சாங்க. பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பர்ஸ் வந்து பார்த்தா டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் நாங்கள் 2 பேரும் உரையாடணும். ரொம்ப நல்லா பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நம்ம நல்லா இவ்வளவு கவனிச்சாங்களே அப்படின்னு. ஸோ நீங்க சொல்லுங்க சார் உங்களை பத்தி. வணக்கம் மிஸ்டர் கதிரவன். அவர் சொன்னபடி சரவணகுமார் சிறந்த கான்சுல் ஜெனரல் மலேசியா டு சவுத் இந்தியா. ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது மலேசியா வந்து இவ்வளவு தூரம் அவரோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 105 நாடு இது வரைக்கும் கடந்து இந்த மோட்டார் பைக்ல அவரோட சூப்பர் பைக்ல வந்து 106 நாடை வந்து 5 நாடு கிட்ட வந்து கடந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்திருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து அவரோட உரையாடும் போது அவர் சொன்னார் இன்னும் ஒரு 4 நாடு கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து அவர் பயணம் வந்து எப்படி ஒரு 3 வருஷத்துக்கு மேல அவர் வந்து ஒன்றும் வீடு திரும்பாத ஒரு நாளா வந்து பயணிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட சில சேலஞ்சஸ், சில நாட்டில் நடந்த சுவாரஸ்யமான சமூகங்களை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவரோட வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சாதித்த மனிதர். ஒரு தமிழ் ஸ்கூல்ல படிச்சு மலாக்கால வந்து ஒரு தமிழ் ஸ்கூல்ல படிச்சு அவரோட குடும்ப கடமையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்கள்லாம் பெருசாயிடுச்சு. கல்யாணம் பண்ணிலாம் கொடுத்துட்டு அவரோட இது ஒரு மிஷனா போட்டு அதை வந்து இந்த சூப்பர் பைக் மூலயமா இந்த கிளைமேட் சேஞ்ச், உலக பருவநிலை மாற்றமோட அவேர்னஸ் கேம்பெயின், அப்புறம் மலேசியா டூரிசம் அண்ட் ஜென்ரலி அபவுட் மலேசியா இதெல்லாம் வந்து உலகம் முழுதும் இந்த கேம்பெயின் மூலயமா வந்து உலகம் முழுவதும் தெரிவிச்சுட்டு வர்றாரு. அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் இங்க வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்றோம். அவருக்கு வாழ்த்துறை. அவர் வந்து இன்னும் இந்த இதெல்லாம் இன்னும் முன்னாள் வெற்றிகரமா முடிஞ்சு நாடு திரும்பி இன்னும் நல்ல சாதனைகளாக புரியணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.